வீக்கெண்ட் வேறு வந்துருச்சு. சரி ஓகே ஹாட்ஸ்டாரில் எதனா கண்டென்ட் பார்க்கலான்னு பார்த்தா என்னை ஜியோ ஏமாற்றிட்டாங்க. ஆமாம் கைஸ், ஜியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1 இயர் நான் ரீசார்ஜ் பண்ணியிருக்கேன். மொபைல் ரீசார்ஜ் பண்ணனால என்னால் டிவி, லேப்டாப் சப்ஸ்கிரிப்ஷனோட என்னால் பார்க்க முடியும். பட் ஆனால் இது வந்து மொபைலுக்காக வந்து மாறி இருக்குது. மொபைலை மட்டும் வியூ பண்ணுற மாதிரி. என்னடா இது நமக்கு வந்து சோதனை செக் பண்ணி பார்த்தா டேட்லாம் இருக்குது. மே 16 வரைக்குமே டைம் இருக்குது. பட் ஆனால் இவங்க வந்து ஜியோ வந்து புஷ் பண்ணி மொபைல் மட்டும் தான் பார்க்கணும் அப்படின்றதுக்காக சொல்கிறாங்க. இதை பற்றி நான் ஹாட்ஸ்டாரில் கம்ப்ளைண்ட் பண்ணால் என்னை கன்வின்ஸ் பண்ணுறாங்களே தவிர அவங்கள்ட்ட ப்ராப்பரான சொல்யூஷன் இல்லை. சரி ஓகே, இந்த வீக்கெண்டை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு உங்களோட ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களோட பிசியில் ஜஸ்ட் ப்ளூஸ்டாக்ஸ் ஆண்ட்ராய்டு எமுலேட்டர் வந்து நீங்கள் சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த ஃபைல்ஸை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி இதில் ஹாட்ஸ்டார் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் கேட்கும். ஃபஸ்ட் டைம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது அதெல்லாம் வந்து ஜஸ்ட் பேக் ஸ்கிப் அந்த மாதிரி கொடுத்துட்டு இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட ப்ளே ஸ்டோர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். ப்ளே ஸ்டோரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கூகுள் ஐடி வச்சு லாகின் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஜியோ ஹாட்ஸ்டார் சர்ச் பண்ணி நம்ம ஃபோனில் டவுன்லோட் பண்ணுற மாதிரி உங்களோட ஜியோ ஹாட்ஸ்டார் ஆப்பை டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். கைஸ், அப்புறம் என்ன, உங்களுக்கு பிடிச்ச கண்டென்ட்டை இந்த வீக்கெண்டில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அது சரி, எப்படி லேப்டாப்போட டிவி கனெக்ட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, உங்களோட டிவியில் அதாவது நீங்கள் டிடிஹெச் எதனா யூஸ் பண்ணிங்கன்னா அதில் அதுக்கு பின்னாடி HDMI கேபிள்னு ஒன்று இருக்கும். அந்த கேபிள் எடுத்து உங்களோட லேப்டாப் அண்ட் டிவியோட கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட டிவி வரும். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் யாராவது பார்த்துட்டு இருக்கும்போது டிவி பார்த்துட்டு இருக்கும்போது இந்த HDMI கேபிளை வந்து எடுத்துகிட்டு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் திட்டு வாங்கினீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. கைஸ், ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம், கவர்மெண்ட் ரெக்கமெண்ட் பண்ணுற மாதிரி ஏசி டெம்பரேச்சர் 24 வச்சுட்டு ஃபேனையே ஓட விடுங்க. ஏன்னா நீங்கள் ஆண்ட்ராய்டு எமுலேட்டர் யூஸ் பண்ணுறனால மேபி உங்களோட பிசி ஹீட் ஆகலாம். அட்லீஸ்ட் நீங்கள் இன்டெல் i5 இல்லை அதுக்கு ஈக்குவலண்ட்டான ஒரு ப்ராசஸர் யூஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு லேக் ஃப்ரீயாக இருக்கும். கைஸ், என்ன ஒரு அதிசயம், என்னோடய ஆல்டர்னேட் மொபைல் நம்பர் எடுத்து ஹாட்ஸ்டாரை சும்மா லாகின் பண்ணி பார்த்தா ஹாட்ஸ்டார் ஒர்க் ஆகுது. டிவிலே பார்த்தீங்கன்னா அதில் 3 month சப்ஸ்கிரிப்ஷன் ஆக்டிவாக தான் இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம இம்ம நேரம் பண்ணதே வேஸ்ட்டு தான். பட் ஆனால் உங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.